பிறந்த உடனே குழந்தைங்களுக்கு 2 கையிலையும் அழகாக இந்த மாதிரி கருப்பு வளையல் போட்டு விட்டுருக்காங்க. கவனிச்சிருக்கீங்களா? இது ஏன்னு வீட்டில் கேட்டு பாருங்கள். இது திருஷ்டிக்காக போடுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது திருஷ்டிக்காக மட்டும் இல்லைங்க, இந்த வளையலுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸும் இருக்குது. பிறந்த குழந்தைங்களுக்கு விஷுவல் அக்யூட்டி, அதாவது பார்வையோட கூர்மை ரொம்ப குறைவாக இருக்கும். அவங்களுக்கு நிறங்களும் அந்த அளவுக்கு தெரியாது. குழந்தைங்களுக்கு எல்லாமே கருப்பு வெள்ளை, அதாவது பிளாக் ஒயிட் கிரே, இந்த ஸ்பெக்ட்ரமில் தான் உங்களுக்கு நிறங்கள் தெரியும். நம்மளோட கருவிழி, அதுக்கப்புறம் நம்ம புருவமும் நெத்தியும் சந்திக்கிற இடம், நம்ம தலைமுடியும் நெத்தியும் சந்திக்கிற இடம், இதெல்லாம் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் குழந்தைங்கிட்ட பேசும்போது கண்ணை உருட்டி பேசுங்க, புருவத்தை தூக்கி பேசுங்க, நெத்தியை சுருக்கி பேசுங்க அப்படின்னு நாங்கள் பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காமிக்கலாம் பிறந்த குழந்தைங்களுக்கு. இது எல்லாமே அவங்களோட பார்வை திறனை தூண்டப்படும். இது இயர்லி ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சமீப காலமாக தான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பற்றியெல்லாம் பேசுகிறோம். இதனால தான் முன்னாடி இருந்தே குழந்தைங்களுக்கு 2 கையிலையும் இந்த மாதிரி கருப்பு வளையலை போட்டு விட்டுருக்காங்க. ஸோ இந்த குழந்தைங்க இந்த மாதிரி வளையலை போட்டுட்டு அவங்க கையை இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களோட பார்வையோட திறன் தூண்டப்படும், இயர்லி ஸ்டிமுலேஷன் நடக்கும். ஸோ இந்த கருப்பு வளையல் நம்ம திருஷ்டிக்காக மட்டும் போடலைங்க, இதில் பின்னாடி சயின்ஸும் இருக்குது.